இன்னைக்கு நாம எல்லோருமே வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு பெரிய சவாலை பத்தி பேசலாம். அதாவது, மத்தவங்க நமக்கு ஒரு தப்பு செய்யும்போது நாம அதை எப்படி சமாளிக்கிறோம்? ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். யாராவது ஒருத்தர் அவங்க பேச்சாலேயோ இல்ல செயலாலேயோ நம்ம மனச நோகடிச்சிட்டா, அந்த வலியை அப்பா அது எவ்வளவு ஆழமா இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லையா? ஆனா நம்ம காயப்படும்போது எப்படி நடந்துக்கிறோங்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. அது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செய்யற செயல் கிடையாது. அது நாம எடுக்கிற ஒரு முடிவு. அந்த நேரத்துல நமக்கு முன்னாடி ரெண்டு பாதைகள் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பாதைகளையும் பாருங்க. ஒரு பக்கம் அவங்கள எப்படியாவது தண்டிச்சு பழிக்கு பழி வாங்கணும்னு தோணும். அது அப்போதைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னொரு பக்கம் அதையெல்லாம் தாண்டி பொறுமையா இருக்கிற ஒரு பாதை. அதுதான் உண்மையான நிலைச்சு நிக்கிற ஒரு பலத்தை கொடுக்கும். சரி, முதல்ல நம்மவில் பலரும் யோசிக்காம போற அந்த முதல் பாதைய பத்தி பாப்போம். அதாவது, நம்மள காயப்படுத்தினவங்களுக்கு உடனே பதிலடி கொடுக்கறது. ஆமா, பழி வாங்கினா ஒரு திருப்தி கிடைக்க தான் செய்யும். அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இங்க சொல்ற மாதிரி அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிக்காது. ஒரே ஒரு நாள் தான். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஒரு நாள் சந்தோஷம் பட்டுன்னு போயிடும். அதோட அந்த கதை முடிஞ்சது. அந்த பாதையில கடைசியில நமக்கு ஒண்ணுமே மிஞ்சாது. இப்போ நாம ரெண்டாவது பாதைக்கு வருவோம். பாதையை விட இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுதான் பொறுமையின் பாதை. மன்னிக்கிறத தேர்ந்தெடுக்கிற பாதை. இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தண்டிக்கிறவங்களோட சந்தோஷம் ஒரே நாள்ல முடிஞ்சிடுது. ஆனா மன்னிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற புகழ் அது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நிலைச்சு நிக்குமா? அப்போ இந்த பொறுமைங்கிற பாதையில எப்படி நடக்கிறது? இதுல ஒரு 3 படிகள் இருக்கு பாருங்க. முதல்ல, ஆமா தப்பு நடந்திருக்குன்னு ஏத்துக்கணும். ரெண்டாவது, நாமளும் பதிலுக்கு தப்பு பண்ண வேண்டான்னு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். மூணாவதா, அவங்கள சண்டையால ஜெயிக்காம நம்மளோட பொறுமையான குணத்தால ஜெயிக்கணும். இது ஒரு செயலற்ற நிலை இல்ல, இது ஒரு இங்க பாருங்க, பொறுமைக்கு எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குன்னு. அதாவது, ஒருத்தர் நம்மள கடுமையான வார்த்தைகளால திட்டும்போது அதை பொறுத்துக்கிட்டா நம்மளோட மன வலிமை இந்த உலகத்தையே துறந்த ஒரு பெரிய துறவிக்கு ஈடான தூய்மையை கொடுக்குமா. இப்போதான் நம்ம விஷயத்தோட மையப்புள்ளிக்கே வர்றோம். பொறுமையா இருக்கிறதுனா பலவீனமா இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் ஒருத்தரோட குணத்தை அளக்கிற உண்மையான உச்சகட்ட சோதனை. இது கொஞ்சம் நல்லா கேளுங்க. சாப்பிடாம உடலை வருத்தி தவம் செய்யறவங்கள விட மத்தவங்க பேசுற தீய வார்த்தைகளை பொறுத்துக்கிறவங்க தான் பெரியவங்களாம். யோசிச்சு பாருங்க, உடலை கட்டுப்படுத்துறதை விட மனசை கட்டுப்படுத்துறது எவ்வளோ பெரிய தவம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? உண்மையான குணங்கிறது நம்மள நாமளே கட்டுப்படுத்துறது மட்டும் இல்ல, நாம காயப்பட்டிருக்கும் போது அந்த நேரத்துல கூட மத்தவங்க கிட்ட கருணையா நடந்துக்கிறது தான் உண்மையான சோதனை. கடைசியா இந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? அந்த ஒரு நாள் சந்தோஷத்தையா, இல்ல என்னைக்கும் உங்க கூடவே இருக்க போற அந்த நீடித்த மன வலிமையா? யோசிச்சு ஒரு முடிவெடுங்க.